தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். ஆ நேத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஜிடிஎஸ்னுடைய பொதுச் செயலாளர் தோழர், அருமை தோழர் எஸ்.எஸ். மகாதேவையா அவர்கள் வந்து 2022ல நம்ம வந்து ஒரு நவம்பர் மாசம் நம்ம ஜிடிஎஸ்க்காக ஒரு ஸ்ட்ரைக் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த அத பேஸ் பண்ணி அவர வந்து ஆல்ரெடி அவருக்கு ஒரு பனிஷ்மென்ட் குடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்லாப் கம்மி பண்ணி ஒரு பனிஷ்மென்ட் குடுத்திருந்தாங்க. இப்போ அதையுமே ரிவோக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் அப்படின்னு குடுத்துட்டாரு. தொடர்களே இந்த மகாதேவையா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிஎஸ்னுடைய நலனுக்காக போராடிய ஒரு தலைவர். அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே நெனச்சு பார்த்துக்கங்க. என்னால வந்து உங்கள வந்து எத்தன பேர பார்க்க முடியும், எத்தன ஆஃபீஸுக்கு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா, இன்னைக்கு நம்போ எல்லாருமே ஒரு என்எஃப்பி மெம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்கள நான் 5:30 மணிக்கு நான் மீட் பண்ணுவேன். அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். அ எனக்கு இருக்கிற டைம்ல என்னால எத்தன பேர மீட் பண்ண முடியும், எத்தன பேர ஃபோன் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு உண்மையா தெரியவே இல்ல. உங்கள எல்லாத்தையும் நான் 5:30 மணிக்கு மீட் பண்றேன். இன்னைக்கு இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கே நீங்க உங்களால வர முடியல அப்படின்னா, நம்போ எந்த போராட்டம் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்த சொல்லிட்டு, அ நன்றி, வணக்கம்.